வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இப்போ நம்ம இந்த வீடியோவில் மலாலாவுடைய நோபல் பீஸ் ப்ரைஸ் அக்செப்டன்ஸ் ஸ்பீச்சோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. 2014 மலாலா யூசஃப்ஸாய்க்கு நோபல் பீஸ் ப்ரைஸ், அதாவது உலக அமைதிக்கான நோபல் பரிசு கிடச்சிது. அப்போ அவங்க பேசின அந்த ஸ்பீச்சோடைய சம்மரி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த பேச்சில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒவ்வொரு குழந்தையும், இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு குழந்தைக்கும் ஃப்ரீயாக, சேஃபாக, குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்கணும், கல்வி கொடுக்கணும். இதை அவங்க பேசும்போது அவங்களுக்கு 17 வயசு தான். இதை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய தனிப்பட்ட ஒரு வெற்றியை அதை நான் பார்க்காம, நான் இந்த அவார்டை 66 மில்லியன் பசங்க, அதாவது 660 கோடி பெண்கள் இந்த உலகம் ஃபுல்லாக இருக்காங்க, கல்வி அவங்களுக்கு எட்டலை, அவங்களுக்கு கிடைக்கல, அவங்களுக்காக நான் இதை பேசுகிறேன் அப்படின்னு தான் பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு தனிப்பட்ட நபராக இங்கே இந்த அவார்டே வாங்குற மாதிரி நினைக்கல, உங்ககிட்ட பேசுகிற மாதிரி நினைக்கல. நான் அவங்க குரல் கேட்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, கல்வி வேணும்னு ஏங்குற குழந்தை இருக்கு இல்லையா, உலகத்தில் அமைதி வேணும்னு ஒரு பயத்தில் இருக்கக்கூடிய குழந்தை இருக்கு இல்லையா, அதோட குரலாக நான் இங்கே பேசுகிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருக்குமே அடிப்படை கல்வி கொடுத்தாகணும். இதுதான் உலக அமைதியை கொண்டு வரும். நமக்கு வசதியான வாழ்க்கையை விட அமைதியான வாழ்க்கை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த ப்ரைஸை இந்தியன் ஆக்டிவிஸ்டான கைலாஷ் சத்யார்த்தியோடு சேர்ந்து வாங்கினாங்க. அதனால் அதை குறிப்பிட்டு அவங்க சொல்கிறாங்க, அவர் ஒரு இந்தியன், நான் ஒரு பாகிஸ்தானி, ஆனால் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ரிலிஜனை மீறி நேஷ்னல், அந்த தேசிய ஒரு விளக்கம் இருக்கு இல்லையா, இந்தியா பாகிஸ்தானுன்னு, அதையெல்லாம் தாண்டி நாங்கள் ஒரு அமைதிக்கான நோபல் ப்ரைஸை வாங்கியிருக்கோன்றதே எப்படி மக்கள் எல்லாத்தையும் தாண்டியும் பிரதிபலிக்கலாம் அப்படின்றதான் காமிச்சிருக்காங்க. அவங்களுடைய ஸ்பீச் அவங்க ஆரம்பிக்கும் போதே முதல்ல அவங்க குடும்பத்துக்கு, அவங்களுடைய ஆசிரியர்களுக்கு, அப்புறம் உலகம் ஃபுல்லாக இருந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தவங்களுக்கு நன்றி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ஏன்னா நான் தான் முதல் பஷுத்தன், முதல் பாகிஸ்தானி, அது மாத்திரம் இல்லாமல் இந்த நோபல் அமைதியக்கான நோபல் பரிசை வாங்குகிற இளம் வயதில் வாங்கக்கூடிய ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னை பற்றி அவங்க சொல்கிறதுலாம் தாண்டி இந்த பரிசு நான் மலாலா ஃபண்ட், அது பெண்களுக்கான பள்ளிகளை கட்டுற ஒரு ட்ரஸ்ட்டு, அதுக்கு நான் அந்த பணத்தை டெடிகேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க அதை கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அவங்க வாழ்ந்த அந்த வீட்டை பற்றி சொல்கிறாங்க. பாகிஸ்தானில் ஸ்வாட் வேலி பள்ளத்தாக்கில் தான் அவங்க வீடு இருக்குது. அவ்வளோ அழகான ஒரு தேவலோகம் மாதிரி இருக்கக்கூடிய இடம் இப்போ டெரரிசமால் தாக்கப்படுது. அதே சமயத்தில் தாலிபன்ஸ்லாம் பெண்கள் படிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வந்திருக்காங்க. அது அவங்களுக்கு ரொம்ப ஆபத்தாக தான் பின்னாடி முடியும்னு சொல்லிட்டு அப்போ அவங்க சொல்கிறாங்க, தாலிபான்கள் நீங்கள் படிக்கக்கூடாதுன்னு சொல்லும் போது எனக்கு 2 சாய்ஸ் தான் இருந்தது. ஒன்று, அமைதியாக இருந்து கொல்லப்படுறதுக்கு காத்திருக்கிறது, பேசி கொல்லப்படுறது. நான் 2வது தான் சூஸ் பண்ணேன். கொல்லப்பட்டாலும் பரவாயில்ல, உயிரே போனாலும் பரவாயில்ல, என்னோடய கருத்தை நான் முன்வைப்பேன். ஏன்னா கல்வின்றது எல்லாருக்குமே கண்டிப்பாக கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் நிறைய தலைவர்கள் இருக்காங்க, நிறைய விஷயங்கள் செலவு செய்கிறதுக்கும் இருக்குது. ஆனால் இந்த வளர்ந்த நாடுகளும் சரி, வளர்கிற நாடுகளும் சரி, போர் செய்கிறதுக்காகவும் இந்த போர் கருவிகளை வாங்குறதுக்கும் நிறைய செலவு பண்ணுறாங்க. அதை பற்றி அவங்க யோசிக்கிறதே இல்லை, எவ்வளோ பணம் ஆனாலும் அதுக்கு செலவு பண்ணுறாங்க. ஆனால் ஒரு பள்ளிக்கூடம் கட்டணும், புஸ்தகங்களை பசங்களுக்கு கொடுக்கணும், அந்த கிளாஸ் ரூமுக்கு வேண்டிய பேசிக் ஃபண்ட்ஸை கொடுக்கணுன்னா அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அப்போ போர் செய்கிறதுக்கு நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணுறது கஷ்டப்பட மாட்டீங்க, ஆனால் கல்வியை கொடுக்கணுன்னா அவ்வளோ யோசிப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அதே மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலக தலைவர்கள்லாம் அவங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதை இப்போ மாற்றிக்கணும். அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய இந்த கரண்ட் ஜெனரேஷன் ஆஃப் யூத் அண்ட் லீடர்ஸ் ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா நம்ம இனிமேலுக்கு காலி கிளாஸ் ரூம்ஸை பார்க்க மாட்டோம், குழந்தை தொழிலாளர்களை பார்க்க மாட்டோம், சின்ன வயசுலேயே இந்த குழந்தைங்களுக்கு திருமணம் செய்கிறதையும் பார்க்க மாட்டோம், அது குழந்தை திருமணத்தையும் பார்க்க மாட்டோம். அதே மாதிரி அப்பாவி வாழ்க்கைகள்லாம் இந்த பரிதவிப்பில் இருக்கிறதையும் நம்ம பார்க்க மாட்டோம். இதை நோக்கி தான் நம்ம பயணம் செய்யணும்னு சொல்லி அவங்க பேச்சு அவங்க முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.